அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் நட்சத்திர சுடர்மணிங்கிற நிகழ்ச்சியில வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னாடி முதலில் இறைவணக்கம், அதனை மஞ்சுளா அசோக் மேடம் அவர்கள் கடவுள் வாழ்த்து பாடி ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மகளை வணக்கம். ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. ஓம் சரவணபவ சண்முகா போற்றி போற்றி. ஓம் ஹ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பெற்ற ராகுவே கேத்துவே நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் தஸ்பிரமை நமோ நமக. வணக்கம். நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. நமக்கு இன்று சிறப்பு நட்சத்திர அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்குவதற்காக கரூர் மாவட்டத்தினுடைய தலைவி, நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய எஸ் மஞ்சுளா அசோக் மேடம் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதிட முத்துக்கள் தண்டபாணி ஐயா தயாராக. வணக்கம். இன்றைய ஜோதிட டிப்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரமாயிருக்கு, சில கிரகங்கள் வக்ரமாகாம இருக்கு. ஸோ வக்ரமான கிரகத்துக்கு ஒரு முறை பரிகாரம் செய்தால் போதும். அதாவது வக்ரமான கிரகத்துக்கு இரண்டு முறை பரிகாரம் செய்ய வேண்டும். வக்ரம் இல்லாத கிரகத்துக்கு ஒரு முறை பரிகாரம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடத்தி வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் ஒவ்வொரு தலைப்பில் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய அந்த ஜாதகம் ரீதியான பலன்களையும் ஜோதிட முத்துக்கள் என்ற வகுப்பிலையும் தங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல பதிவிட்டு வந்துடுறாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வகையில் இன்று பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நிகழ்வை நடத்த கடையம் யோகி முருகன் என்ற ஐயா நமக்கு இங்க வருகை புரிந்திருக்கார். ஜோதிட வித்தகர் கடையம் யோகி முருகன் ஐயா அவர்கள் நமக்கு இங்க வருகை புரிந்திருக்கிறார். இவர் தங்களுடைய உரையை வழங்குறதுக்கு முன்பாக அவரை பற்றிய சில குறிப்புகள். இவருடைய தாயார் பெயர் கே நாச்சியாரம்மாள் அவர்கள் மற்றும் தந்தையார் எம் கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அதாவது இவர் யாரிடம் குருவாக இருந்து தன்னுடைய கலைகளை பயின்றார் அப்படின்னு ஐயாவோட கேள்வி வைக்கும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு உடம்பா செலுத்து போச்சு மேம், எனக்கு குருமார்கள் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான், கால பைரவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன அப்படின்னா, ஆமா மேம், நான் கால பைரவர்கிட்ட எப்படி உங்கள்கிட்ட நான் நேருக்கு நேரா பேசுறேனோ அந்த மாதிரியே நான் கால பைரவர்கிட்ட பேசுவேன். எனக்கு அப்படி பேசும்போது எண்ணற்ற ஜோதிட விஷயங்கள் எனக்கு தெரிய வரும். அதன் மூலம் நான் கிரகிச்சுதான் அந்த 13 ஆண்டுகளாக அந்த ஜோதிட துறையில என் பயணத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஐயா. சோ அந்த வகையில ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த தெய்வீக வாக்குத்தன்மையை கொண்டவர் அப்படிங்கிறது இந்த கடையூரை சார்ந்த யோகி முருகன் ஐயா அவர்கள் என்பதை இந்த இடத்துல அனைவருக்கு முன்பாக பதிவிட்டுக் கொள்கிறேன். மேலும் இவர் ஜோதிடத்துக்கான நேர்முக வகுப்புகளையும் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 3 ஆண்டுகளாக ஜோதிடத்தை நேர்முக வகுப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாது விஜயலட்சுமி மேம் மீட் போடுங்க. அது மட்டும் அல்லாது ஆன்லைன் மூலமாகவும் இவர் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துல ஒரு இதுவரை பாத்தீங்கன்னா ஒரு 10 தலைப்புகள்ல வகுப்புகள் எடுத்து வந்திருக்கிறார். இவருடைய ஜோதிட தன்மை எப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய முறையில தான் ஜோதிட துறையை தேர்ந்தெடுத்து வகுப்புகள் நடத்துவதாகட்டும், ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லுவதாகட்டும் என்ற முறையை இவர் நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ அந்த வகையில் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு சிறந்த ஞானத்துடன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிப்ரவரி மாதம், அதாவது ஏற்கனவே ஒரு 10 தலைப்புகளை ஜோதிட கலையை பாடமா எடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது, அதையும் தாண்டி இப்ப 11வது வகுப்பாக
ஜாமக்கோல் ஆருட வகுப்பு அப்படிங்கறத வந்து பிப்ரவரி மாதம் கடைசியில வந்து எடுக்க இருக்கிறார். சோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த, இத்தகைய அனுபவமிக்க, இத்தகைய தெய்வம் காய்ச்சல் நிறைந்த, தெய்வ வாக்கு பெற்ற கலையம் யோகமுத்தி முருகன் ஐயா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்று வந்து அஷ்டவர்க்க ஜாதக பலன் அப்படிங்கிற தலைப்புல நம்மளுடைய பேச வந்திருக்கிறோம். அதாவது இப்ப ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு குருமார்களும் என்ன பண்றாங்கன்னா திதி வச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றது, யோகத்தை வச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றது, இதுமாரி வந்து ஒரு ஜோதிடத்துல எத்தனை தலைப்புகள், எத்தனை இருக்க உள்கருத்துக்கள் இருக்க, உள் வழிகள் இருக்கோ அந்த ஒவ்வொரு வகையிலும் பாத்தீங்கன்னா தங்களுடைய தனித்தன்மையை கொண்டு அவர்கள் ஜோதிடத்தை வந்து பார்த்து பலன் சொல்றாங்க. அந்த வகையில் ஐயா அவர்கள் அஷ்டவர்க்கம் என்றால் என்ன, அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறது ஜோதிட துறையில எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன பரகல் அப்படிங்கிற அரண்மனை, அதை வைத்து எப்படி பரல் பலன் துறையை வந்து நம்முடைய விளக்கியிருக்காங்க. ஸோ ஒரு அற்புதமான வகுப்பு வந்து ஒரு இதே வந்து நமக்கு இப்ப சொல்ல இருக்கிறாங்க. அதை அனைவரும் கேட்டு பயன்பெற்று நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்று ஐயா அவர்களை ஜோதிட வித்து ஐயா அவர்களை, யோகி முருகன் ஐயா அவர்களை அஷ்டவர்க்கமும் அதன் பலன் என்ற முறையில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா. மியூட் எடுத்துட்டேன்னு. ஜோதிட சுடமணி, நட்சத்திர சுடமணி இல்லையா, ஜோதிட நட்சத்திர சுடமணி குழுல 28வது கர்த்தனும் 28வது ஆளா நான் வந்திருக்கிறேன். வெரி குட். நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான். இதுக்கு ஏற்பாடு செய்த திருமதி மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும் திருமதி கனகாம்பாள் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். அத்தனை பேரையுமே வருக வருக என வரவேற்கிறேன். நாங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் கிடையாதுப்பா, முதலே சொல்லியிருந்தேன். ஏதோ எனக்கு அனுபவப்பட்டதை நான் இங்க சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? பிரபஞ்சம் வந்து எனக்கு என்ன அறிவுறுத்துகிறதோ அதை வந்து அவங்ககிட்ட வந்து நான் கருத்து பரிமாற்றங்களாக பண்ணிக்கிறேன். தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கத்தில் ஜாதக பலன். தலைப்புக்குள்ள வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்பீச்சுக்கே போயிடுவோம். பராசர மகரிஷிட்ட வந்து அவரோட சீடர் மைத்ரேய மகரிஷி வந்து கேட்கிறாரு, ஐயா ஜாதகம்லாம் பாக்குறோம், கரக பழம் அந்த பழம் இந்த பழம்னுட்டு சொல்லி இவ்வளவு காலம் நிறைய கொடுக்குறீங்க, இதை வச்சுட்டு நான் பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா மண்டை காஞ்சி போகுது, ஏதோ ஒரு எளிமையான ஒரு வழி இருந்துன்னா சொல்லுங்களா ஐயா அப்படின்ற மாதிரி பராசரத்தை கேட்கிறாரு. அப்போ தன்னுடைய மாணவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஒரு குறிப்பிட்ட வழியை வந்து பயன்படுத்தப்பா, இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், தாராளம் பலன் சொல்லிக்கலாம் ஆன்ற மாதிரி சொல்லி அறிமுகப்படுத்தினதுதான் அஷ்டவர்க்கம். இந்த அஷ்டவர்க்கம் வந்து ஒரு 7 கிரகங்கள் லக்கணத்தோட சேர்த்து 8 கிரகங்களுக்காக தரக்கூடிய பலன்களை மென்ஷன் பண்றாப்ல. இந்த 12 ராசிகளுக்கும் சேர்ந்த மாதிரி வைக்கிறது வந்து மொத்தம் 700 சம்திங். அக்யூரஸியா என்னால 337 பிளஸ் 335 கூட்டிக்கிடுங்க, எவ்வளவு வருதோ அதான். இதுல எப்படி ஐடியாச்சுன்னா 7 கிரகங்கள் 8 கிரகங்களுக்காக லக்கணத்தை சேர்த்து 7 × 8 பிளஸ் இன்ட்டு வந்து 12 பாவங்கள் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 792 அப்படின்ற லெவலுக்கு வரும். இதுல வந்து 337 பரல் வந்து சுப பரல்களாக நம்ம கணக்குல எடுக்கிறோம். 337 335 வந்து அசுப பரல் அப்படின்ற கணக்குல வரும். இந்த பரல் அப்படின்றது என்ன அப்படின்னா பிந்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அசுப பரல்களை பூரா ரேகா அப்படின்ற ஒரு வார்த்தையிலையும் பயன்படுத்துவோம். அதாவது 337 பிக்சடு. இவர் ஆல்ரெடி அவரை 337ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்தால என்ன பண்றாரு என்ன, யவன மகரிஷி உள்ளுக்குள்ள வராரு. இந்த யவன மகரிஷி உள்ளுக்குள்ள வந்துட்டு அது என்ன 7 கிரகங்களுக்கு மட்டும் பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ராகுகேதுக்களுக்கு இங்க இருந்து ஒரு இடம் வேணும்ல என்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராகுகேதுக்களுக்குன்னுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சம் பரல்களை வந்து கொடுக்குறாரு. ராகுவுக்கு வந்து ஒரு 43 பரல், கேதுவுக்கு வந்து ஒரு 39 பரல் அப்படின்ற மாதிரி கையில கொடுக்குறாங்க. இத பராசரர் சொன்னது கிடையாது, யவனாச்சாரியார் சொன்னது. இந்த 43 39 43 அப்படின்றது வந்து ராகுவுக்கும் கேதுவுக்கு வந்து 39. நம்ம யவனாச்சாரியாரை வந்து நம்ம பின்பற்றோம்.
ஏன்னா பராசரர் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு, ராகு கேதுக்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி. இங்க தசா புத்திகள்லாம் நடந்துச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த ராகு கேதுக்களோட தாக்கங்கள் வந்து கட்டாயம் இருக்கத்தான் செய்யுது. யாருக்கெல்லாம் ராகு தசை வந்துச்சு அப்படின்ற பூரா பாருங்க, அந்த பீரியட்ல பூரா தாத்தம் பூரா அடிபட்டு போகலாம், தாத்தம் பாட்டி பூரா அடிபட்டு போயிருப்பாங்க. நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ஜாதகத்துல பார்க்கும்போது கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த அடிபடக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்குறது அந்த தசா புத்திகள் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு 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 பலனை தரதானே செய்யுது. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா ராகு கேதுக்களுக்கும் நீங்க இடம் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். இது வந்து யாரும் மென்ஷன் பண்றது இல்ல, வெறுமனே 337 மட்டும் கணக்கு பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, ஜாதக பலன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டு. நம்ம வந்து என்ன பண்றோம்னா இன்னைய ஒரு சப்ஜெக்டுக்கு பார்க்க போறதுதான் அஷ்டவர்க்கத்துல கோச்சார பலன்களை எடுக்கும். சார் இதுவரைக்கும் கான்செப்ட் வந்து கோச்சார பலன்கள் வந்து கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது, கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுனால ராகு கேதுக்களை வந்து நம்ம அங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்றது இல்ல. இது எப்படி கோச்சார பலன்களை தீர்மானிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யும். இந்த அஷ்டவர்க்கத்துல வந்து பலன் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி என்னன்னா, வருட கிரகங்கள் ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் சனி இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் வருட கிரகங்களாக இருக்குது. இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது பின்னசகத்தை போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பலன் பார்த்துக்கலாம். இது வந்து வருட கிரகங்களுக்காக. மாத கிரகங்களுக்கு அப்படின்னாச்சுன்னா சூரியன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, அடுத்தல புதன் வேற இருக்குது, சுக்கிரன் வேற இருக்கிறாப்புல 4 கிரகங்கள் வருட கிரகங்களாக. சந்திரன் வந்து 4 கிரகங்களாக நம்ம போட்டுக்கலாம். அப்போ வருடம், மாதம், நாள் இந்த 3 கணக்குக்கு வந்தாச்சு. மணி நிமிஷத்துக்கு லக்கணத்துக்கு நீங்க போட்டு பார்த்துக்கலாம். அப்போ ஒரு நாள்ல இந்த நேரத்துல இந்த பலன் இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்யூரேசியா சொல்றதுக்கு உதவக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள். இந்த கோச்சார கிரகங்களோட தாக்கங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்னைய சூழ்நிலைக்கு பார்க்க போறோம். இன்னைய லெவல கோச்சாரங்களை பாருங்களேன். வந்து காலையில ஒரு 6 மணி லெவலுக்கு நம்ம இன்னைக்கு கணக்குல எடுக்கிறோம். லக்கணம் வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காப்புல, செவ்வாய் இருக்காப்புல, புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்காப்புல, 4 பேர் இருக்காங்க. லக்கணத்தை சேர்த்தா 5. 2ஆம் இடத்துல ராகு, அதாவது கும்பத்துல ராகு, மீனத்துல சனி, மேஷத்துல மாந்தி, ரிஷபத்துல சந்திரன், அடுத்தல மிதுனத்துல குரு, அடுத்தல சிம்மத்துல கேது. இதுதான் இன்னைய கோச்சார கிரகங்களோட தாக்கம். இதுல சந்திரனுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ராசியை வச்சுதான் என்ன பண்ணிக்கிறோம், கோச்சார பலன்களை பாக்குறோம். அப்போ சந்திரனோட அஷ்டவர்க்கத்துல எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலனை தரும் அப்படின்றத பரல்ல போட்டு பாக்குறோம். இப்ப சந்திரனோட அஷ்டவர்க்கத்துல சூரியன் தரக்கூடிய பரல் அப்படின்னு வச்சோம்னா சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து கணக்கு பண்ணிக்கிடுங்க. 3, 6, 10, 11 4 இடங்களுக்கு அது பரல் தருது. சூரியன் வந்து 3, 6, 10, 11. சந்திரனுக்கு வந்து ஒரு 6 இடம், 1, 3, 6, 7, 10, 11. அடுத்தல செவ்வாய்க்கு வந்து 3, 6, 11 3 இடங்களுக்கு பரல் தருது. எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்து கணக்கு எடுங்க. இருக்கிற இடத்துல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னாதான் இது சரியா வரும். அடுத்தல புதனுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு 6 இடங்கள், 2, 4, 6, 8, 10, 11. குரு வந்து ஒரு 4 இடங்க 5 இடங்களுக்கு பலன் தர்றாரு. 2, 5, 7, 9, 11. சுக்கிரன் வந்து 9 இடங்களுக்கு பலன் தர்றாரு. 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12. சனி வந்து 3 இடங்களுக்கு பலன் தர்றாரு. 3, 6, 11. ராகு வந்து 7 இடங்களுக்கு பலன் தர்றாப்புல. 1, 3, 5, 7, 8, 9, 10. கேது வந்து 3, 9, 11க்கு பலன் தர்றாப்புல. அடுத்தால லக்கணத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சோம்னா லக்கணம் வந்து 5 இடங்களுக்கு பலன் தருது. 3, 6, 10, 11, 12. இன்னைக்கு கோச்சார கிரகங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர்ஸ் வச்சு போட்டு பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா இந்த பரலோட தன்மை வந்து ராகு கேதுக்களை மட்டும் விட்டுட்டு மித்ததை நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சோம்னா, ராகு கேதுக்களை மட்டும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னு வச்சோம்னா மேஷத்துக்கு 3 பரல் இருக்கு. மேஷத்துக்கு 3, ரிஷபத்துக்கு 3, மிதுனத்துக்கு 3,
கடகத்துக்கு 2, சிம்மத்துக்கு 3, கன்னிக்கு 1, அடுத்தல துலாத்துக்கு 4, விருச்சிகத்துக்கு 5, தனுசுக்கு 2, மகரத்துக்கு 2, கும்பத்துக்கு 4, அடுத்தல மீனத்துக்கு ஒரு 4. இதுதான். இது தவிர, இது ராகு கேதுக்களை தவிர மற்ற இடங்களுக்கு நம்ம போட்ட பலன் இதுதான். இதுக்கு பேர் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியா பாக்குறது பின்னாசகம்னு பேரு. இந்த பின்னாசகத்துல கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய பலன் அப்படின்றது இந்த மாதிரி இருக்குது. அப்போ எந்தெந்த ராசிகள்ல அதிக பலன் இருக்குது அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா 4 பரலுக்கு மேல போயிடுச்சுன்னா அது சூப்பரான பலனை தரும். அப்போ இன்னைய கோச்சாரம் யாருக்கெல்லாம் நல்ல பலனை தருது அப்படின்ற மாதிரி பாருங்க. விருச்சகத்துக்கு தான் அமோகமான பலன். 5 பரல் இருக்குது. லக்கணம் நான் தான்ப்பா விருச்சகம். எனக்கு இன்னைக்கு சூப்பரான நாள். ஏன்னா உங்கள்கிட்ட அது பேசிட்டு இருக்கிறான்ல, நம்பர் 1. அடுத்தால 4 பரல் வாங்கினது 3 இடம். இதெல்லாம் துலாமு, கும்பம், மீனம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு அமோகமா இருந்திருக்கும். அடுத்தால 3 பரல் வாங்கினது 4 அவங்களுக்கு எல்லாம் ஒரு மத்தியமான பலன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். யாரெல்லாம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம். இந்த 4 பேருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மத்தியம் பலனா இருந்திருக்கிறோம். கடகத்துக்காரங்களுக்கும் கன்னிகாரங்களுக்கும் மட்டும் என்னாச்சு, கடகம் 2, மகரம் 2, தனுசு 2. இந்த 3 பேருக்கு 2 பரல் தான். கன்னி லக்கணத்துக்காரர்கள் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன் நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. சரி, இது என்ன பண்ணிருக்கீங்க, சந்திரனுக்கு மற்ற கிரகங்களை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. ராகு கேதுகளோட தாக்கங்கள் இருக்குது இல்லையா? இந்த ராகு கேதுகளுக்கு உண்டான பரலை நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு ரிவர்ஸ்ல போடுங்க. ஏன்னா எப்போதுமே ரெட்ரோகிரேட்ல தான் என்ன இருக்கும், இந்த ராகு கேதுக்கள் சுத்தி வரக்கூடிய ஒரு பகுதி. அதனால பரல்களை போடும் போதும் மற்ற எல்லாத்துக்கும் கிளாக் வைஸ்ல போட்டீங்க அப்படின்னு ராகு கேதுக்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல போடுங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய பரல் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு எதெல்லாம் பாதிக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். மேஷம், மிதுனம், துலாம் இந்த 3க்கும் ராகு கேதுக்கள் பரல் தருது. ராகு கேதுக்கள் 2மே சேர்ந்து பலன் தரக்கூடிய இடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மேஷம், மிதுனம், துலாம். அப்ப இந்த 3 பேருக்கும் இன்னைய ப்ராப்ளம் கிரியேட்டிவிட்டி ஆயிருக்கும். கிரியேட்டிவிட்டிக்கு காரணம் யாரு அப்படின்னா ராகு கேதுக்களா இருக்கும். கும்பம், சிம்மம், கன்னி, விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னா ராகு மட்டும்தான் என்ன இருக்கும், ஒரு கெடுபலான தந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ராகுவோட தன்மை அப்படின்றத பேராசை படலை அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம், தப்பிச்சிருக்கலாம். பேராசை பட்டிருந்தீங்க அப்படின்னு இதுல மாட்டிருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைய கோச்சார நிலையில இதுதான் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அம்சம் எது அப்படின்னு அஷ்டவர்க்கம். ரைட்டுங்களா? பொதுவா பின்னாஷ்டகம் அப்படின்றத என்ன பண்ணிருப்போம்னா ஒவ்வொரு கிரகங்களுக்காக தரக்கூடிய படங்களை நம்ம கனெக்ட் பண்றது பின்னாஷ்டகம் அப்படின்றோம். இத 12 பாவத்துக்கு டோட்டல் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது பிரஸ்தாரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அடுத்தல 7 கிரகங்களும் 7 கிரகங்கள் பிளஸ் லக்கணமும் சேர்ந்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி கூப்பிடுறது சர்வாஷ்டகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த சர்வாஷ்டகம் அப்படின்றது மொத்தத்துல என்ன ஆயிட்டுக்குன்னா 28 பரலுக்கு மேல வந்துடணும். வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா அது சூப்பரான பலனை தரும். ஏன் 28ன்னு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்க அப்படின்னு மொத்தம் சுப பரல் அப்படின்றது 337. இதை டிவைடிங் பண்ணீங்க அப்படின்னு அதாவது 12ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னு 28 வீட்டுக்குள்ள என்ட்ராகும். இந்த 28 அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு 28க்கு மேல போயிடுச்சுன்னா சுப பரல்களாக நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். ஒரு 25ல இருந்து 28க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது மத்திய பலனை தரக்கூடிய ஒரு அம்சங்களாகவும் இருக்கும். அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா அந்த பாவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது அப்படின்றத நம்ம புள்ளி எடுத்துக்கலாம். இது பொத்தாம் பொதுவா சொல்ற ஒரு பலன் ஆயிடும். சர்வாஷ்டத்தை வச்சு பொத்தாம் பொருளா சொல்லக்கூடிய ஒரு பலன். சரி, இந்த அஷ்டவர்க்கத்தை வச்சு ஜாதகத்துல நம்ம எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. எந்த ஒரு இலக்கணமாக இருக்கட்டும்,
நீங்க எந்த லக்கணமா வேணாலும் இருந்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. லக்கணத்துல இருந்து கணக்குல எடுத்துக்கிடுங்க. 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணி எடுக்க 12 பாவத்துக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எவ்வளவு எவ்வளவு பொருளும் மொத்தம் எவ்வளவு வந்திருக்குது அப்படின்றத மட்டும் கணக்குல எடுத்து வச்சுக்கிடுங்க. இங்க கம்ப்ளீட்டா கம்பேரிசன் தான் பண்ணிட்டு இருக்க போறோம். இந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது, இதுக்கு அது எப்படி இருக்குது, இந்த கம்பேரிசன் மட்டும்தான் இந்த இடத்துல பண்ணுவோம். சரி, அப்போ பின்னாசத்தை வச்சு வேற எதுவும் பண்ண போறது இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சர்வாஷத்தை முடிச்சுட்டு திரும்ப பின்னாசத்துக்கு போறேன். சரிங்களா? இப்ப சர்வாஷத்துல வந்து என்ன பண்ணிக்கிறோம், கம்பேரிசன் பண்றோம். எப்படி கம்பேரிசன் பண்றோம்? ஐயா, கேந்திர கோணங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களை பூரா நீங்க என்ன பண்ணிடுங்க, கூட்டுங்க. ஹையஸ்ட் லெவல்ல, அதாவது ஆவரேஜுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா M337 அப்படின்னு சொல்லும் போது ஒரு 7 கிரகங்களை வந்து கேந்திர கோணங்கள் நம்ம மாதிரி சொல்லியிருப்போம். இந்த 7 ராசிகளுக்கு உண்டான பரல பூரா நீங்க கூட்டுங்க, மத்த அதை பூரா கூட்டுங்க. அந்த கூட்டி வர்றதுல எது ஹையஸ்டா இருக்குது அப்படின்றத மட்டும் பாத்துக்கிடுங்க. அந்த ஜாதகர் வந்து யோக ஜாதகமா இல்லையா அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணிடலாம். ஆழத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிரக லெவல்ல இன்னைய லெவலுக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கணக்குல எடுக்கணும் இல்லையா? இந்த கணக்குல எடுக்கும் போது லக்கணமும் கம்பேரிசன் என்ன கேள்வியாக வந்தாங்களோ அந்த கம்பேரிசனுக்காக நீ பண்ணிக்கிட முடியாது. உதாரணத்துக்கு இன்னைய சூழ்நிலையில வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நான் கல்யாணம் முடிக்கணும் ஐயா, எனக்கு எப்பேற்பட்ட மனைவி அமைவார், இந்த மனைவி வந்த பின்னால யோகம் இருக்குமா இருக்காதா, இது ஒரு கேள்வி. அவருக்கு வந்து நீங்க ஜாதகத்தை போட்டு உருட்டுல உருட்டவே வேண்டாம். கட்டங்கள்ல அஷ்டவர்க்கத்துல பாருங்க, லக்கணத்துல எத்தனை பரல், 7ஆம் இடத்துல எத்தனை பரல் கொடுத்து, லக்கணத்துல ஒரு 24 பரல் இருந்து அஷ்டவர் 7ஆம் இடத்துல வந்து என்ன இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30 பரல் வாங்கி இருந்துச்சு என்னச்சுன்னா முதலே நீங்க சொல்லிடலாம், எப்போ பொண்டாட்டிக்கு அடிமையா தான்ப்பா நீங்க இருக்கணும், அடிமையா இல்ல அப்படின்னாச்சுன்னா நீ உன் பாடு திண்டாட்டம். ஒரே வார்த்தை, உனக்கு அடங்காப்படாத மனைவிதான், அவ சொல்றதை நீ கேட்டன்னா உன் வாழ்க்கை தப்பிக்கும், இல்ல அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன ஆயிட்டுக்கும் டெக்லர். லக்கணம் டு 7ஆம் இடம் கம்பேரிசன் டு என்ன பண்ணிக்கிறோம். சரி, மனைவி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கும்? வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் எது? 2. இந்த 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை நீங்க கம்பேரிசன் பண்ணுங்க. இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு 30 பரல் தான் என்ன இருக்குது 7ஆம் இடத்துல வாங்கி இருக்குது, இங்க 2ஆம் இடத்துல ஒரு 31 பரல் வாங்கி இருக்குது அப்படின்னு கட்டாயம் மனைவியோட வருமானம் மிச்சமா தான் இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் வருமானம் நல்லாவே இருக்கு இந்த மாதிரி அழகா எடுத்து சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆசைகள்லாம் நிறைவேறுமா? மனைவி வந்ததுக்கு அப்புறம் நேர 11ஆம் பாவத்துக்கு வந்துருங்க. ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம், ஆசைப்படுறது 5, ஆசைகள் நிறைவேறக்கூடியது 11. ஆசை எப்படி இருக்கும் அப்படின்றத 5ஆம் பாவத்துல இருந்து சொல்லிக்கலாம். ஆசைகள் நிறைவேறுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னச்சுன்னா 11க்கு வந்துருங்க. 7ஆம் இடத்தை காட்டிலும் 11ஆம் இடத்தில் வந்து அதிக பரவல் இருக்கவே கூடாது. இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 7ஆம் இடம் என்ன இருக்குது, வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ 1க்கு 2 கலத்தரமா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னா ஒரு இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படுறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் உண்டு என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 11ஆம் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு கொஞ்சம் குறைச்சு ஆசைப்படுங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. இந்த கம்பேரிசன் தான் எப்போதுமே எல்லா ஜாதகங்களையும் பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ள ஜாதகங்களாவே வரும். இந்த தொடர்பு இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி 2 இடம் தான் இருக்கும். 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் மட்டும் மத்தவங்களுக்கு வந்து டச்சே இருக்காது. பொதுவா எந்த ஜாதகமாக வேணாலும் இருக்கட்டும். இல்ல ஜம்ப் செய்யாம சொல்லுங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு புரியல. நீங்க மியூட் எடுத்துட்டு பேசலாமே. ஐயா நீங்க நடத்துங்க ஐயா, ஒரு கிளாஸ் முடிஞ்சதே அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம். ரைட். ஏன்னா ஜம்ப் செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம சொல்ற விதம் அவருக்கு புரியலையா இல்ல அப்படின்னு சொன்னா அவர் வேற எந்த மாதிரி எதிர்பார்க்கிறாருன்றது தெரியல, அதுக்காக தெரிஞ்சுக்கலாம்.
நீங்க போற போக்குலயே போங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டுக்கோங்க. ரைட்டுமா. இந்த கம்பேரிசன் டு அதர்ஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த பாவத்துக்கு எப்படி எப்படி நீங்க கனெக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இங்க வேற எதுவுமே கிடையாது. அஷ்டவர்க்கத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், தாராளம் இந்த மாதிரி நீங்க பலன் சொல்லிக்கலாம். ஆயுசு நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆயுசு நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. லக்கணமும் 8ஆம் இடம் கம்பேரிசன் பண்ணுங்க. லக்கணத்துல வந்து ஒரு 32 பரல் இருந்து 8ஆம் இடத்துல வந்து 25 பரல் 26 பரல் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஆயுசு தீர்க்கம் தாயா அப்படின்லாம். இங்க 27 அங்க 28 அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அது மத்திய ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு லெவல்ல வந்து 8ஆம் இடத்துல அதிகமான பரல் இருந்து லக்கண பரல் வந்து கம்மியா இருந்ததுன்னா அது வந்து அல்பாயுசு அப்படின்னு உங்களுக்கு கொண்டு வரலாம். இந்த கம்பேரிசன் டு எந்த பாவம் டு எந்த பாவம், இதுதான் இங்க மேட்ரு, வேற எதுவுமே கிடையாது. சுவர்க்கத்துல கம்பேரிசன் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க எந்தெந்த பரல் எங்கெங்க இருக்குது, எத்தனையில இருந்தா எந்தெந்த பலன் வரும், இதுதான் மேட்ரு. அடுத்தல பாருங்க, எனக்கு வந்த நோய் தீருமா அப்படின்றது ஒரு கேள்வி. எனக்கு வந்த நோய் தீருமா, நோயை குறிக்கக்கூடிய இடம் எது, ஆரம்பம். அதுல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல அதிக பரலாம், 4ஆம் இடத்துல அதிக பரலாம். 4ஆம் இடத்துல அதிக பரல் இருந்து 6ஆம் இடத்துல கொஞ்சம் கம்மியான பரல் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா ஒரே வார்த்தை சொல்லிக்கலாம், உங்களுக்கு வந்து தீரக்கூடிய வியாதி தான் இருக்குது, தீரக்கூடிய வியாதி தான் இருக்குது. நீங்க பயப்படக்கூடிய லெவல்ல எல்லாம் இல்ல. நோய் வந்ததுன்னா நீங்க மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு உடனே கியூர் ஆகக்கூடிய லெவல்ல தான் இருக்கு. இதே இது 6ஆம் இடத்துல அதிக பரல் இருந்து 4ஆம் இடத்துல கம்மியா இருந்தது அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் சிவியர் ட்ரீட்மெண்ட் அவசியம் அப்படின்ற மாதிரி நம்ம மற்றபடி நீங்க என்ன பண்ணி எடுங்க, எந்த பீரியட்ல நடக்கும் என்ன வரும் அப்படின்றது போற நீங்க தசாபுத்தி பலன்களை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, மேக்கப் பண்ணிக்கிடுங்க, தப்பு கிடையாது. இங்க பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். கம்பேரிசன் டு 1/1 அவ்வளவுதான். ரைட்டுங்களா? அடுத்தல பாருங்க, எனக்கு வந்து அம்மா வழி சப்போர்ட் கிடைக்குமா, அப்பா வழி சப்போர்ட் கிடைக்குமா, இது ஒரு கேள்வியாவே வரும். அம்மா வழி சப்போர்ட் எனக்கு கிடைக்குமா, அப்பா வழி சப்போர்ட். அம்மான்றது இடம் 4, அப்பாவோட சப்போர்ட் இது 9. அப்போ 9ஆம் இடத்துல எத்தனை பரல் இருக்குது, 4ஆம் இடத்துல எத்தனை பரல் இருக்கு, லக்கண பரல் எத்தனை இருக்குது. லக்கணத்தை காட்டில 9ஆம் வீட்டுல அதிக பரல் இருந்துச்சு என்னச்சுன்னா அப்பா வழி சப்போர்ட். லக்கணத்தை காட்டில 4ஆம் இடத்துல அதிக பரல் இருந்துச்சு என்னச்சுன்னா அம்மா வழி சப்போர்ட். சரி, 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்கன்னா 2 பேரும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது யார் வழி சப்போர்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கேள்விகளை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளம் பதில் சொல்லி பழகிக்கலாம். அடுத்தல மனைவியால வம்பு வழக்குகள்லாம் எதுவும் வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும். 6, 7, 8 இதை வச்சு நீங்க கம்பேரிசன் பண்ணிக்கிடுங்க. 6ஆம் இடம் என்பது வம்புகளை தான் சொல்லும், எதிரிகளை சூழ்நிலை. எப்போ 6ஆம் இடம் 7ஆம் இடத்தை காட்டில் நல்லா வலுத்துருச்சு அப்படின்னா மனைவியால வரக்கூடிய ஒரு அவமானங்கள் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். இதை லக்கணத்துக்கு நீங்க சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். லக்கணத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லும் போது இது இப்படி இருக்குது, சரி ரைட்டு, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நடவடிக்கைகளை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சுனாலும் நம்ம நடவடிக்கைகளை மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த கம்பேரிசன் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எந்தெந்த பாவங்களுக்கு எந்தெந்த பலன் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கணும், அவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னாச்சுனால என்ன ஆயிட்டுக்கும், அஷ்டவர்க்கத்துல அழகா பலன் சொல்லி தரலாம். அடுத்தல பாருங்க, கிரகங்களோட தன்மையில வந்து பின்னாசத்துக்கு நேரம் திரும்ப வரும். ஒவ்வொரு பின்னாசத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பரல்களை வந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்துருப்போம். நீங்க ராகுகேது கலந்து என்ன பண்ணிக்கிடுங்க, தவிர்த்தி தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னுச்சுன்னா ஆப்பிளையோ இல்லைன்னா நீங்க போடுறதுல ஐயோ கொடுத்துருப்பாங்க. அதனால அந்த காரகத்துவங்களை மட்டும் என்ன பண்ணிக்கிடுங்க, நல்ல மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிடுங்க. எப்படி சார், சூரியன் அரசு பணி இல்ல கௌரவம் அந்தஸ்து, அடுத்தல தந்தை, இந்த மாதிரி மூத்த மகன்,
இந்த மாதிரியான தன்மையில அந்த காரகத்துவம் மட்டும் என்ன பண்ணி நல்லா மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுங்க, நேரா இங்க வந்துருங்க. உங்க ஜாதகத்துல கட்டங்கள்ல சூரியனோட பின்னாஸ்தகத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன பரல் இருக்குது இத மட்டும் பாருங்க. பார்த்துட்டீங்க என்னச்சுன்னா அந்தந்த மாச கிரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். சூரியன் வந்து மாச கிரகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம்னா ஒவ்வொரு மாதத்திலயும் என்ன இருக்க சூரியன் வந்து மாறிக்கிட்டே வருவார். இந்த மாசத்துல நமக்கு இந்த பலன் நடக்குமா அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம். சூரியனோட பின்னாசத்துல எந்த இடத்தில் நாளுக்கு அதிகமான பலன் இருக்குதோ ஹையஸ்டே 8 தான். 4க்கு மேல 4, 5, 6, 7 4க்கு மேல எத்தனை பலன் இருக்குதோ அந்த இடம் பூராமே என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அப்போ இந்த மாசம் எனக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம். சூரியனோட இப்ப கவர்மெண்ட் ஜாபுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு அப்ளிகேஷன் தான் போட போறோம். ஏன்னா இந்த மாசம் நல்லா இருக்குமா சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். வேற எதையுமே பார்க்க வேண்டாம். உங்கள் ஜாதக அமைப்புக்கு உங்களோட பின்னாசகத்துல எந்த மாதத்தில் அப்படின்றத பார்க்கலாம். எப்படி சித்திரை மாசம் அப்படின்றத வந்து நேரம் என்ன பண்ணிடுங்க, மேஷமா எடுத்துக்கிடுங்க. ரிஷபம் வந்து வைகாசி, ஆணி மிதனம், இந்த மாதிரி கரெக்டா கொண்டு வந்து பங்குனியில என்ன பண்ணிடுங்க, மீனத்தை கொண்டு வந்து முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி கிடக்குன்னா ஒவ்வொரு மாசம், இந்த மாசம் என்ன மாசம், தை மாசம், மகரத்துலதான் இருக்காரு சூரியன். இந்த மகரத்துல அதிகமான பரல் இருக்குதா உங்க ஜாதக அமைப்புக்கு, அதிகமான பரல் இருந்துச்சு என்னத்துனா தாராளம் எழுதி போடப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிடலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னாச்சுன்னா நீ இந்த மாசத்துல அழகா. அப்போ இதுல எதுல அதிகமான பரல் இருக்குதோ அந்த மாசம் வந்து உங்களுக்கு ஃபேவரான மாசம் அப்படின்னு சொல்லும் போது எதுலன்றது உங்களுக்கு கட்டங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். 4க்கு மேல அதிகமா எந்த ராசியில இருக்கோ அந்த மாசங்கள்ல நீ இந்த இடத்துல நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும், ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும். இது சூரியன். சந்திரனுக்கு அப்படின்னு சொல்லும் போது மனசு. இந்த மனசு வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஆசிலேஷன் ஆகுமா ஆகாதா, தாய் வந்து நமக்கு ஃபேவரா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, சந்திரனோட காரகத்துவத்தை பூரா அப்படி எடுத்து வைங்க. அதுல உங்க ஜாதக அமைப்புக்கு சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்காரு, எந்த கட்டங்கள்ல நல்லா இருக்காரு, அந்தந்த கட்டங்கள்ல கோச்சார சந்திரன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்தந்த கட்டங்கள்ல கோச்சார சந்திரன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு டெய்லி பலனும் இதுல எடுத்துக்கலாம். டெய்லி பலனாவும் இதை தாராளம். ஒரு ராசியில வந்து 2.5 நாள் இருக்காது, நட்சத்திரங்கள் ரீதியில என்ன இருக்கும் 2.5 நாளுக்கு ஒரே இதுதான். லக்கணங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க லக்கணங்கள் மாறும்போது லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளம் எடுத்துக்கலாம். அப்போ சந்திரனோட காரகத்துவம் எப்போ நல்லா இருக்கும் எப்போ நல்லா இருக்காது அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரி ரைட்டு. செவ்வாயோட தன்மை, இன்னைக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், பத்திரம் பிடிக்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்ல அப்படின்னா இடத்த விற்கணும். இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் வந்து என்ன ஆயிக்கணும், பலமா இருக்கணும். விற்கணும்னு சொல்லும் போது செவ்வாய் பலம் இருக்கக்கூடாது. இடத்த விற்கணும்னு சொல்லும் போது செவ்வாய் பலமா இருக்கும், வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது பலமா இருக்கணும். எந்த இடத்துல செவ்வாய் அதிக பரல் இருக்குதோ அந்த மாசத்துல உங்க பேர்ல நீங்க முடிச்சுக்கலாம். இது ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு அது யூஸ் ஆகக்கூடிய. செவ்வாய் பலம் இல்லாத ஒரு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடங்கள்ல குறைந்த பரல் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க தாராளம் என்ன பண்ணிக்கலாம், கையை அடிச்சுக்கலாம். இது இந்த இடத்த வந்து என்ன பண்ணிக்கலாம், வித்துக்கிடலாம். வித்ததுனால வரக்கூடிய லாபங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இது செவ்வாயோட காரகத்துவம். உங்களுக்கு செவ்வாய் என்பது வேகம். வேகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிக்கலாம் அப்படின்றது செவ்வாயோட காரகத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தால புதனோட காரகத்துவத்துக்கு என்ன பண்ணீங்க, நீங்க தாராளம் எடுங்க பத்திரப்பதிவு. புதனோட காரகத்துவத்துல டாக்குமெண்ட் ரைட்டர் அது ஓகே ஆகும். இந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க அப்படின்னா புதனோட காரகத்துவத்துல தாய் மாமன் எப்படி இருப்பாரு. அப்போ இந்த புதனோட தன்மை உங்க ஜாதக அமைப்புக்கு எந்த இடத்துல வந்து அதிகமான பரல் இருக்குது அப்படின்றத பாருங்க, எந்த இடத்துல குறைவான பரல் இருக்குது அப்படின்றதை பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல
அதிக பரல் வாங்கக்கூடிய ராசிகள்ல இந்த புதன் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளம் என்ன பண்ணிக்கலாம், பத்திரப்பதிவு எல்லாம் பண்ணிக்கலாம், டாக்குமெண்டேஷன் எல்லாம் கையெழுத்து போடணும்னா கையெழுத்து போட்டுக்கலாம். அதுக்காக இன்னைக்கு சூழ்நிலைக்கு கண்ணியில வந்து என்ன பரலே இல்லை, நான் இந்த மாசத்துல என்ன பண்ணிக்கலாம், கண்ணியில பரல் இல்லாத ஒரு இலக்கணமா நம்ம வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நான் டாக்குமெண்டேஷன் போட்டீங்க அப்படின்னா வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? இந்த தன்மையில நீங்க என்ன பண்ணி எடுங்க அப்படின்னா தாராளம் பலன் சொல்லுங்க, அழகா பலன் எடுத்துக்கலாம். குரு அப்படின்றது எப்படி இருக்கு, தங்கம் வாங்கணுமா வேண்டாமா? இந்த தங்கம் வாங்கணும் அப்படின்னு தங்கத்தோட தன்மை வந்து எதுல வருது அப்படின்றத பாருங்க. தங்கம் அப்படின்றது வந்து குருவோட காரகத்துவம். உங்க ஜாதகத்துல இருந்து குரு வந்து எந்த இடத்துக்கு அதிகமான பரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பாருங்க. அந்த அதிகமான பரல் கொடுக்கக்கூடிய ராசிகள்ல நீங்க தாராளம் என்ன பண்ணிக்கலாம், அது லக்கணமா வச்சிருந்தாலும் கூட நீங்க எடுத்துக்கலாம், அந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சுன்னா அதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அஷ்டவர்க்கத்துல வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, தாராளம் லக்கணம் போட்டு அந்த லக்கணமாவே வச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. யாராவது ஒரு பெரிய மனுஷன் நம்ம சந்திக்க போறோம், அந்த பெரிய மனுஷனை சந்திக்கக்கூடிய காலங்கள்ல என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த குருவோட அஷ்டவர்க்கத்துல வந்து நீங்க தாராளம் பலன் பெறலாம். சுக்கிரனோட தன்மையில பின்னர்சத்துக்கு வருவோம். இந்த சுக்கிரனோட பின்னர்சத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம், வரக்கூடிய களத்துல வந்து எப்படி இருக்கும், எந்த திசையில இருந்து வரும், திசைகளையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அஷ்டவர்க்கத்தை வச்சு நீங்க பலன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் நின்ன ராசி எது, அதுக்கு நேரா என்ன பண்ணிடுங்க, 7ஆம் இடத்துல எந்த திசையா இருக்குது பாருங்க, அந்த திசையில இருந்து கொண்டு வரும்னு சொல்லுங்க, 100% சக்தியில் ஆகும். அதிகமான பரல் எந்த இடத்துல இருக்குது, சுக்கிரன் நின்ற இடத்துல இருந்து அதிகமான பரல் எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்தோட ராசியும் நீங்க டிக் பண்ணிக்கலாம், அதுவும் என்னட்டுக்கும் கரெக்டா வரும். அடுத்தல அழகான பொருள் வாங்கணும், சுக்கிரனோட காரகத்துவம். ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் என்ன பண்ணிக்கிறோம், சேல் பண்றதுக்கு கடை திறக்கிறோம், இல்லை அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் ஐட்டம் திறக்கிறோம், சுக்கிரனோட காரகத்துவம். சுக்கிரனுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, தாராளம் காரகத்துவத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க. அதுக்கு எந்த பாவம், எந்த பாவத்துல வந்து அதிகமான பொருள் இருக்குது, அந்த பாவத்தை வந்து நீங்க லக்கணமாவோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய காலங்கள்லயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் அஷ்டவர்க்கத்தோட எக்ஸ்பிரஷன். இதை வந்து நீங்க தாராளம் பயன்படுத்தி பாருங்க, நல்லது ஒரு ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும். அடுத்தால சனியோட தன்மை, தொழில். நான் எந்த இடத்துல தொழில் ஆரம்பிக்கணும், என் தொழில வந்து வளர்ச்சி அடையுமா, நேரா என்ன பண்ணிடுங்க, 10ஆம் பாவம் பிளஸ் 6 6 10 இடத்துல சனியோட தன்மை. இதை வந்து நீங்க என்ன பண்ணிடுங்க, சனியோட பின்னர்சத்துல போட்டு எந்த இடத்துல அதிகமான பரல் இருக்குதோ அதை லக்கணமாகவும் ராசியாகவும் போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், தொழில ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அவ்வளவுதாங்க மேட்ரு. பின்னாசகம்ன்றது இது எதுக்கு யூஸ் ஆகும், இது எதுக்கு யூஸ் ஆகாது, அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கக்கூடிய விதத்துல அஷ்டவர்க்கம் தாராளம் பயன்படுத்தி. ரைட்டு. அடுத்தல பாருங்க, சுக்கிரனோட பின்னர்ச வர்க்கத்துல சுக்கிரன் ராசியில இருந்து லக்கணத்துக்கு 2ஆம் வீடு வரைக்கும் கம்ப்ளீட்டா என்ன எவ்வளவு எத்தனை பரல் இருக்குதுன்னு பூரா எண்ணுங்க. அந்த வயசை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், கணக்குல வச்சுக்கலுங்க. சுக்கிரன் நிக்கிறது இப்போ தனுசுல என்னச்சுன்னா 2ஆம் வீடு எந்த இடம் அப்படின்றத பார்த்து அந்த 2ஆம் இடத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, தாராளம் கூட்டுங்க. அந்த கூட்டி வந்த தொகையில என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வயசாகி அந்த வயசுல அவருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வயசாகவும் நீங்க தாராளம் எடுத்துக்கலாம். ஒரு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வீடு குரு நிக்கிற இடத்துல இருந்து 2ஆம் வீடு வரைக்கும் எத்தனை பரல் இருக்குது அத்தனையும் எண்ணி அந்தந்த வயசுகள்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். செவ்வாய்க்கு வந்து 4ஆம் வீடு வரைக்கும் என்னங்க, செவ்வாய் நின்ன இடத்துல இருந்து இது பூரா பின்னாசத்துல தான் வரும். செவ்வாய் நின்ன இடத்துல இருந்து நேரம் என்ன பண்ணிடுங்க, 4ஆம் வீடு வரைக்கும் இருக்கிற பரல பூரா எண்ணுங்க. அந்த வயசுல வந்து நீங்க தாராளம் என்ன பண்ணிக்கலாம், நிலபலன்கள்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்குல எடுத்துக்கலாம். சனி நிற்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சனி நின்ன வீட்டுல இருந்து லக்னம் வரைக்கும்
கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுங்க, எத்தனை பரல் இருக்குதுன்னு அந்த பீரியட்ல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு துக்க சம்பவங்கள்லாம் கட்டாயம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது கர்மாதிக்க தன்மை எல்லாம் அந்த இடத்துல வரக்கூடியதுதான். லக்கணத்துல இருந்து குரு ராசி வரைக்கும் எத்தனை பரல் வருதுன்னு பாருங்க. அந்த வயசுல அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு, இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாராளம் சொல்லலாம். எப்போதுமே கம்பேரிசன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரிதான் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லுவோம். சரிங்களா? இது பின்னர்சத்துல இருந்து பண்ணக்கூடிய ஒரு கணக்கு. எப்போதுமே 7, 9, 12 பாவங்கள்ல 7, 9, 12 பாவங்கள்ல அதிகமான பரல் இருக்குது. நான் வெளிநாடு போவேனா அப்படின்னு மாதிரி கேட்காங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா தாராளம் போவப்பா அப்படின்னு மாதிரி சொல்லலாம். வெளிநாடு வாழ்க்கை உனக்கு உண்டு. எதுக்கு கம்பேரிசன் பண்ணோம்? லக்கணத்துக்கு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். 7ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல அதுக்கு தசாபதி காலங்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். அக்யூரசி வேணும் அப்படின்னுச்சுன்னா அதுல போவானா மாட்டானா, இது போனதுக்கு என்ன இந்த பீரியட், அதுக்கு அந்த என்னத்துக்கும் 7, 9, 12 பாவங்களுக்கு நடப்பு தசாபதி காலங்கள் உள்ளுக்குள்ள கம்பேரிசன் ஆகுதா, மேட்சிங் ஆகுதா, இந்த மேட்சிங் ஆயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், தாராளம் போயிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கலாம். எனக்கு உற்றார் உறவினரோட உதவிகள்லாம் கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி இருக்கும். 4ஆம் வீடு 6ஆம் வீடு கம்பேரிசன் பண்ணிக்கிடுங்க. உற்றார் உறவினரோட உதவி அதிக பரல் இருந்ததுன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா உறவினர்களை சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவத்துக்கும் உண்டான கம்பேரிசன் நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கிடுங்க, உண்டு இல்ல அப்படின்றத நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தல சொல்லுங்களா. ஹலோ, 2ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 2ஆம் இடம் என்பது வருமானம், 4ஆம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடியது. இந்த சொத்துக்கள் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னா, இங்க 2ஆம் இடத்துல அதிகமான பொருள் இருந்து 4ஆம் இடத்துல குறைய ஆரம்பிச்சு என்னச்சுன்னா, ஐயா நீ சுயசம்பாத்தியத்திலேயே வாங்குவோம் இப்ப அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். 4ஆம் இடத்துல அதிக பொருள் இருந்து 2ஆம் இடம் கம்மியா இருந்ததுன்னா பூர்வீக சொத்து உனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய. 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு கம்பேரிசன் பண்ணீங்க என்னச்சுன்னா, தொழில லாபம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரி, 10, 11, 12ஆம் பாவம் உங்களுக்கு விரயத்திலேயே எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துக்கலாம். 10ஆம் பாவத்துல தொழில், 11ஆம் பாவம் லாபம், 12ஆம் பாவம் விரயம். தொழில்ல லாபம்னா 11 ஜாஸ்தி ஆகும், தொழில்ல விரயம் அப்படின்னாச்சுன்னா 12 ஜாஸ்தி ஆயிரும். சரி, 11, 12க்கு கம்பேரிசன் பண்ணும்போது லாபமா விரயமா அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது 11ல அதிக பரல் இருந்து 12ல கம்மியா இருந்ததுன்னா, அப்பா நீ கொஞ்சம் மிச்சம் சிக்கன் பிடிக்கிறவன் தப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு நீங்க கம்பேரிசன் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, 2ஆம் இடம் என்பது வருமானம், அங்க விரயம். சோ வருமானம் ஜாஸ்தி ஆகுது, இங்க 12ஆம் இடத்துல குறைய பரல் இருந்ததுன்னா நீ கஞ்ச பிசுனா அப்பா அப்படின்னு மாதிரி அழகா சொல்லிக்கலாம். 12ஆம் இடத்துல அதிக பரல் இருந்து 2ஆம் இடத்துல கம்மியா இருந்துச்சு என்னச்சுன்னா, ஏப்பா நீ செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கப்பா, கம்மி பண்ணீங்க என்னச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்கலாம். எப்போதுமே 1ஆம் இடம் அப்படின்றது சுய முயற்சி முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் சிறந்த பேச்சாளர்கள் சொல்லக்கூடியது, வாக்கு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் தைரியசாலி, எழுத்தாளர்கள் இருந்த தன்மை குறிக்கும். இதை நீங்க என்ன பண்ணி இடுங்க அப்படின்னாச்சுன்னா, கம்பேரிசன் டு எந்தெந்த பாவங்களுக்கு அப்படின்றது மட்டும்தான் கேள்வியை பொறுத்து. சோ உங்களுக்கு தேவையானது மைண்ட்ல நிக்கக்கூடியது, எந்த கேள்விக்காக வந்திருக்கிறார், நம்ம எந்த பாவத்தை பார்க்கணும், எந்த பாவத்துக்கும் எந்த பாவத்துக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கணும், இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா அஷ்டவர்க்கத்துல நீங்க தான் கிங்கு. அஷ்டவர்க்கத்துல நீங்க தான் கிங்கு. எப்போதுமே சூரியனோட பின்னாசத்துல என்ன இருக்கும், எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சூரியனோட காரகத்துவத்தை பூரா நீங்க மனசுல வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா அது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அம்சங்களாகவும் மாறும். ரைட்டுங்களா? அஷ்டவர்க்கத்தையும் இந்த மாதிரி தான் நம்ம பணம் பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் இங்க சொல்லி இருக்கிறோம். கம்பேரிசன் பண்ணி பாருங்க. பெரிய ஜோதிடர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அம்மா முடிச்சுக்கலாமா அம்மா? சரிங்க ஐயா. இது பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுமா. இது நாள் வரைக்கும், இது நேரம் வரைக்கும்
பொறுமையா உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கும், நடத்தின திருமதி மஞ்சுளா மேம் அவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த திருமதி கனகம்பள்ள அம்மா அவர்களுக்கும், முக்கியமா கேட்டுட்டு இருந்த உங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க சார். நன்றி வழங்குவதற்கு நமது ஆலோசனை குழுவுடைய தலைவர் திருப்பூர்ல இருந்து தண்டமணி சார் அவர்களை நன்றி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டபாணி. இன்றைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 28வது நாள், அதாவது 28ல 8 வருகிறது. 8 என்றால் அஷ்டமி, அஷ்டம். எனவேதான் இன்று ஐயா அஷ்டவர்க்க பலன்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளார். மேலும் பரல்கள் எல்லாமே அதிக பரல்கள் எங்கு உள்ளது, எப்படி என்பது பலன்கள் பற்றி எல்லாமே சிறப்பாக சொல்லி கொடுத்துள்ளார். மிக்க மிக்க நன்றி. மேலும் இதுவரை இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.